ஒரு சரதாஜி பேசுகிறாரு, நாங்கள் 2% இருந்தாலும் பிரதமராக முதல்வராக முடியும் என்றால் 20% இருந்தாலும் ஏன் உங்கள் சொந்த பிரதமராக ஆக்க முடியாது? முஸ்லீம்களை பார்த்து கேட்குறாரு. நாங்கள் வந்து 2% தான் இருக்கிறோம், எங்களில் ஒருத்தர் பிரதமராக வராரு, முதல்வராகவும் வராரு, நீங்கள் ஏன் பண்ண முடியல? நாம் ஒற்றுமை இல்லாததால் நாம் கொல்லப்படுகிறோம், எந்த தவறும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் குறிவைக்கப்படுகிறோம், நம் வீடுகள் இடிக்கப்படுகின்றன, நம் மீது முஸ்லீம்கள் சுமத்தப்படும் அடக்குமுறைக்கும் கொடுங்கொன்மைக்கும் காரணமானவர்கள் நமது எதிரிகள் மட்டுமல்ல, நமது வாக்குகளை பெற்று நம்மை பிரிக்கும் பல்வேறு மதசார்ப கட்சிகளில் அமர்ந்திருக்கும் முஸ்லீம்களும் கூட. கண்டிப்பாக இப்போ பாருங்களேன், பீகாரில் வந்து சூப்பராக ஜெயிக்கிற ஒரு மாகூல் வருது, பீகாரில் ஜெயிச்சிடலாங்கிறது. இவர் ஓய்சி போயிட்டு நான் வந்து ஒரு 50 இடங்களில் ஆட்களை நிறுத்துவேன் இப்படி சொன்னாக்க என்ன பண்ணோம்? முஸ்லீம்களுடைய ஓட்டு பாதி வந்து இங்கே போகும், எங்கே ஓய்சிக்கு போகும், பாதி ஓட்டு காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணிக்கு போகும். ஈஸியாக இந்துக்களுடைய ஓட்டை பெற்று பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். இந்த ஒரு சாதாரண கணக்கு கூட ஓய்சிக்கு தெரியல, நம்ம சொன்னாலும் விளங்கிக்கிறதுல. அவர் இன்றைக்கும் ஓய்சியை ஆதரித்து பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அவர் வந்து கண்டிப்பாக பிஜேபியோட பி டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ஊர்களையும் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவர் ஆட்களை நிறுத்துவார். இவர் வந்து சரி எம்எல்ஏ எம்பியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே எல்லாம் வந்து ஓட்டை பிரிக்கிறதுல தான் இவர் வந்து கண்ணு கருத்துமாக இருக்கிறார். அதனால தான் அமித்ஷாவும் மோடியும் இவரை வந்து எதுவுமே பேசுகிறதில்ல. இவருடைய கல்வி நிறுவனங்களுக்கு எந்த ஒரு ரைடும் போகிறதில்ல, மேலும் மேலும் கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்கிறாரு, நிறைய வருமானம் வருது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் எப்படி பண்ணுவாங்க? அவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணி அவருக்கு பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கல. அதுதான் இவர் சீக்கிரம் पंजाब के अंदर अपना आप लोग सीएम बना सकते हो शौकत अली को, यूपी के अंदर है हिम्मत आप लोगों के अंदर? प्रधानमंत्री बना सकते हो बैरिस्टर असदुद्दीन ओवैसी को, है हिम्मत आपके अंदर? हम 2% के अंदर इतनी हिम्मत है, हम एक पगड़ी के ऊपर इतनी हिम्मत रखते हैं, आपके ऊपर भी टोपी है सर के ऊपर। हम 2% होकर अगर प्रधानमंत्री बना सकते हैं, अपना सीएम बना सकते हैं, आप 20% होकर क्यों नहीं बनाते हो? आप मुताहिद क्यों नहीं होते हो? आप एक क्यों नहीं होते हो? आप कब तक आप ऐसे लड़ते रहोगे? शिया सुन्नी देवबंदी बरेलवी और ये और वो और तमाम चीजें कब तक? आज एक हैदराबाद से बैरिस्टर असदुद्दीन ओवैसी आप लोगों के बीच में चल के आ रहा है, इतनी दूर से आप लोगों को एक करने के लिए चल के आ रहा है। वो आपसे हाथ जोड़ जोड़ के भीख मांग रहा है कि आप एक हो जाओ, आप एक हो जाओ, आप एक हो जाओ, आप एक हो जाओ, एक हो जाओ और अपनी आने वाली नस्लों को बचा लो। आज मैं आपको बोल के जा रहा हूं,